சென்னை அணி ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோக்குறாங்க. ருத்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 ரன்ல தாங்க நாங்கள் தோத்தோம், 6 அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தோனி அவர்களோட ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா தோனி அவர்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு 6 ஒரு 4 அடிச்சா மட்டும் போதாது, டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாவே கவலையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் முன்னாடியே ப்ரெடிக்ஷன் வீடியோலேருந்து எல்லா வீடியோலுமே சொல்லியிருந்தேன். அதாவது கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் எல்லாம் மாற்றினாலும் கூட பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ராஜஸ்தான் தான் ஜெயிக்கும், கவாத்தியில் போயிட்டு அடி வாங்கிட்டு கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்கு. சிஎஸ்கே விசஸ் ராஜஸ்தானோட மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 182 ரன்னு கூட அடிக்க முடியாமல் ஒரு டீம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சிஎஸ்கே அணியாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி என்னங்க அடிக்க முடியல, உங்கள்கிட்ட ஹிட்டர்ஸ் இல்லை அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் பண்ணி அங்கங்கே கொண்டு விஜய் சங்கரை முன்னாடியே கொண்டு வந்திருக்கும். ஜேமி ஓவர்டன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கனாமிக்கலாக போடுவார், அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹிட்டர் அவர், அதனால அவரை முன்னாடியே இறக்கியிருக்கணும். நிறைய தவறுகள் பண்ணதுனால தான் நேற்று சிஎஸ்கே அணி தோத்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கலீல் அகமது சூப்பராக ஓவர் போட்டார். பார்த்தீங்கன்னா அவர் ஓவர் பவர் பிளேயில் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அங்கே அஸ்வினை நீங்கள் போய் கொண்டு வரீங்க, அவர் ஓவர் விட்டு உரின்னு உரிக்கிறாங்க. இவர் ஒரு 30 ரன் கொடுத்துட்டாரு, ஜேமி ஓவர்டன், கலீல் அகமது ஒரு 30 ரன் கொடுத்துட்டாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே நூர் அகமதை கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்திருந்தா பவர் பிளேலே அவர் 1-2 விக்கெட் எடுத்திருந்திருப்பாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வினை கொண்டு ஓவர் கிழிஞ்சது. கிழிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் எங்கிட்டோ போன பிறகு திரும்பி நூர் அகமதை எங்கிட்டோ கொண்டு வரீங்க, 10வது ஓவர் கிட்ட கொண்டு வரீங்க. அதுக்கப்புறமேட்டு பத்திரானாவை கொண்டு வரீங்க. ஓப்பனிங்லேயே இவங்க 2 பேரையும் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு சென்னை அணி ஒரு 30 அல்லது 40 ரன்கள் கம்மியாக இருந்திருக்கும். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு ரெக்வயர் ரன் ரேட் 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏறிக்கிட்டே போகுது. அப்போ கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணும். பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க, டெஸ்ட் ஆடிட்டு இருக்காங்க. மும்பை என்னென்ன தவறுகள் பண்ணுதோ அதே தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியும் பண்ணிட்டு இருக்கு. 2 பேரும் சேஞ்சஸ் தப்பாக பண்ணிடுறாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்க மாட்டேங்கிறாங்க, ஓவர் ரிசல்ட்டையும் தப்பாக கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ஆப்போனன்ட் டீம் அழகா கணிச்சு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. அது ராஜஸ்தான் தோல்வி முகத்திலே இருந்துச்சு, அது பாத்தீங்கன்னா நேற்று வெற்றி அடைஞ்சிச்சு. இங்கிட்டு மும்பையை பார்க்கும்போது இன்னும் ஒரு வெற்றி கூட பதிவு செய்யலை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே இல்லை. 2 டீம் ரொம்பவே பலவீனமா இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்படியே இந்த மும்பை சென்னை 2 டீம் போயிட்டு இருந்தா அதிக சப்போர்ட் இல்லை இந்த 2 டீம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போறதே சந்தேகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மும்பை அணி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டிங் ஆர்டர்லாம் மாத்தினா கூட ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சென்னை அணியை பொறுத்தளவு அந்த ஓப்பனிங் காம்பினேஷனை திரும்ப அவங்க ரீக்ரியேட் பண்ணும். ஆனா ருத்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட்ச் முடிஞ்சோடனே ஓப்பனிங் எல்லாம் நாங்க மாற்ற மாட்டாங்க, அந்த ஓப்பனிங் தாங்க நாங்க வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுல இருந்தே நம்ம நல்லாவே தெரியுது ராகுல் திரிபாத்தியை இவங்க எடுக்க மாட்டாங்க போல இருக்கு. என்ன ஆனாலும் நாங்கள் ராகுல் திரிபாத்தியை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதனால 6 ரன் வித்தியாசம்லாம் தோத்தோம். 6 ரன் அடிச்சிருந்தோம் அப்படின்னா நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருப்போம். அதாவது அவங்க சைடு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா செம்மையாக விளையாண்டாரு, ஆக்சிலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நாங்கள் அதை தவறிட்டோம்னு உங்களுக்கு தெரியுது இல்லை, நீங்களே டெஸ்ட் தானே ஆடிக்கிட்டு இருந்தீங்க. ஓப்பனிங் பிளேயர் டெவன் கான்வே கொண்டு வந்திருக்கணும். அதாவது ஒரு மேட்ச் ஜேமி ஓட்டனை கூட உட்கார வச்சுட்டு டெவன் கான்வே நீ ரச்சின் ரவீந்திரா கூட பண்ணவீங்க, இல்லாட்டி நம்ம ருத்ராஜ் ஓபன் பண்ணிட்டோம். ஒரு 50 ரன் 60 ரன் ஓப்பனிங்ல தேத்துனாங்க, பவர் பிளேல எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அடுத்து வரவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படும். அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. மீண்டும் நாங்க ராகுல் திரிபாத்தியோட தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவர் ஒரு 22 ரன் இப்பதான் அடிச்சிருக்காரு. அவர் இன்னும் 50 ரன் வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இதே தவிர தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தல தோனி அவர்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அதாவது யங் பிளேயருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவங்கள்ட்ட சுத்தமா ஸ்பார்க்கே இல்லை, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு யா அவங்களுக்கு கொடுங்கயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தாங்க. நீங்க அதர் டீம் எல்லாத்தையுமே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யங் பிளேயர்ஸ் சாலிடாக செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்பி கொடுக்குறாங்க. இந்தா நீ ஓவரை தூக்கி போடு, இந்தா நீ பவர் பிளேயில் ஓவரை போடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ரேஷியோவும் காட்டியிருக்காங்க, விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க, ரன்னும் அடித்து காமிச்சிருக்காங்க. அதிஷோக் சர்மாலாம் அவர் பேரே வரல, பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாரு. எல்லா டீம்லேயும் பார்த்தீங்கன்னா யங் கேப்டன் தான் வழி நடத்துகிறாங்க, நல்லாவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னுமே இல்லை நாங்கள் சீனியர் பிளேயர்ஸை தான் நம்புவோம், ஃபார்ம் அவுட் ஆன
பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்பி அவங்கள மீண்டு எழுப்புறோம். ஃபார்ம் அவுட்டே திரும்பி அவங்க இந்தியாவுக்கு ஆட போகிறாங்க, அது வாய்ப்பு இல்லை. சரி நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்க, 1-2 மேட்ச்சில் கொடுக்கலாம், சரி அது உங்களுக்கு புஷ் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு காம்பினேஷன் ட்ரை பண்ண வேண்டியதான். இப்போ சாம் கரன் நம்ம சொன்னோம், போன இது யாருக்கு கேட்டுச்சோ இல்லை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை கேட்டுச்சுன்ற மாதிரி 2 மேட்ச்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா விஜய் சங்கரை கொண்டு வாங்க, அதுக்கப்புறமேட்டு ஜேமி ஓட்டன் இல்லை டெவன் கான்வே கொண்டு வாங்க, கண்டிப்பாக தீபக் கூடாவே ராகுல் திரிபாத்தி அப்புறமேட்டு நம்ம சாம் கரனை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். 2 பேரை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ராகுல் திரிபாத்தி இன்னுமே வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு அனுகுல் கம்போஜை உள்ள எடுத்துட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கோம், நம்ம வந்து டெவன் கான்வே வந்து ஓப்பனிங் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி தவறுகள்லாம் அவங்க பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி அடி வாங்கிட்டே தான் இருக்கேன். 3-4 தடவை எம்ஜிஆர் மாதிரி 3-4 டைம் அடி விடி திருப்பி அடிப்பாங்கன்னு கேட்டால் தெரியவே இல்லை. நேற்று பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாஸ் ஜெயிச்சாங்க. ஃபஸ்ட்டு அவங்க பவர் பிளேலே பார்த்தீங்கன்னா விட்டு உரிச்சிட்டாங்க. 182 தான் அடித்தாங்க. கடைசி ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டன் எடுத்துருக்காங்க. அவர் ஒரு ஹிட்டர், அவர் முன்னாடியே இறக்கிருக்கோம். தோனி ஜடேஜாக்கு முன்னாடியே அவர் இறக்கிருந்தோம் அப்படின்னா அவர் குரூசியலாக ஒரு 20-25 ரன்கள் பார்த்தீங்கன்னா 2 6 2 4 அடிச்சு தேத்திருப்பார். இவங்க சந்தீப் சர்மா ஓவரில் ஒரு 2019-2023 வந்து தோனி அடிச்சு ஜெயிக்க வச்சாரா, இப்போ ஜெயிக்க வைக்க முடியுமா? அவரோட ஏஜ் என்ன? அதே மாதிரி வந்து கடைசி ஓவர்னாவே பார்த்தீங்கன்னா தோனியும் ஜடேஜா வந்தானா அது பழைய காம்பினேஷன் குமார். இப்போ வந்து நம்ம சிக்கர் தவானும் ரோஹித் சர்மா அந்த பழைய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், அவங்கள கொண்டு வந்து இந்தியா ஆட வைக்க முடியுமா? அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மும்பை மேட்ச் வேற, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. கடப்பாறை மீண்டலுமா, சென்னை அணியும் மீண்டலுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடப்பாறை ஃபர்ஸ்ட் இன்னும் அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மூச்சை போடும். ஏன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்டு வேற. அதுக்கான ப்ரெடிக்ஷன் வீடியோ யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். இன்னொரு வீடியோ கூட போடுறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.